ஹாய் ஹலோ இன்னைக்கு வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னென்ன காய்ச்சல் பசங்களுக்கு எல்லாமே இருமல் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தொண்டைக்கு இதமாக வந்து கேரளாவில் நல்ல வறுத்தரைச்ச கறி சிக்கன் கறி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்க, அது பொரிஞ்சது ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு மலை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 3 பட்டையை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வறுத்தரைச்சி சிக்கன் கறினாலும் இதுக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ தக்காளி உங்ககிட்ட 2 இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட வந்து 1 தான் இருந்துச்சு, அதனால தான் நான் 1 சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ சிக்கன் அந்த மசாலா கூட நல்ல ஒரு 2 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரம் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து அரை மலை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து அதை வதக்கிட்டு இனி காய்கறியோ மசாலா பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்ததை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா சுண்ட விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு எல்லாமே சேர்த்தனால சளிக்கு இருமலுக்கு காய்ச்சலுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட இந்த குழம்பு வந்து பரோட்டாக்கு சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்குன்ட்டு நெய் சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இது வறுத்து அரைச்சனால அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக அல்டிமேட்டாக கிச்சனே வந்து தூக்கலாக இருக்குங்க வாசனை. இந்த டெய்லி ஒரே மாதிரி ட்ரை பண்ணுற விட இந்த மாதிரி ஒரு தடவை கேரளா ஸ்டைலி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கு அடுத்தது வந்து 2 பச்சை மிளகாயும் பச்சையாக சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சுட சுட சிக்கன் குழம்பாச்சு. இதுக்கு என்னடா சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது இன்னைக்கு வந்து பச்சை புளி ரசம் கேரளா ஸ்டைலில் மிளகு வறுத்த புளின்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் செஞ்சிருந்தேன். அதோட வீடியோ நான் ஷூட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க முன்னாடி வீடியோ. அதுக்கப்புறம் சூப்பராக கமன்னு சூப்பராக பச்சை புளி ரசத்தோட நல்ல சிக்கன் கறி வறுத்தரைச்ச கறியோட இன்னைக்கு வந்து ஃபுல்லாக மத்தியானத்துக்கு தம் கட்டியாச்சு. சளியெல்லாம் எப்படி ஓடி போயிடுச்சுன்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சோறோட இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுங்க பசங்களுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.